வணக்கங்க. அன்பு கிச்சனுக்கு அன்போடு அனைவரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, சித்திரைக்கனி வருது இல்லைங்க, அதனால முக்கனி வச்சு ஒரு பாயாசங்க. வாழைப்பழம் 2 வாழைப்பழங்க, மஞ்சள் வாழைப்பழம் எடுத்திருக்கேன். ஒரு மாம்பழம், நல்லா பெரிய மாம்பழமாக எடுத்திருக்கேன். எல்லாம் கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. பலாசொலை ஒரு 8 சொலை எடுத்து இந்த சைஸுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். அவங்க ருசிக்கு தகுந்த மாதிரி சர்க்கரைங்க நான் ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன். நெய், ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன் ஒரு 5, முந்திரி ஒரு 10லேருந்து 15 வரைக்கும். அடுத்தது பாசிப்பருப்பு, சிறுபருப்புன்னு சொல்லுவாங்க இல்லைங்க, அது இந்த ஸ்டேஜுக்கு நல்லா விசில் விட்டு வச்சுருக்கேன். ஒரு 100 கிராமுங்க. அடுப்பத்தை எடுத்துக்கலாம், ஏற்றிக்கலாங்க, போட்டுக்கலாங்க, எடுத்துடலாங்க. முந்திரியை அந்த நெய்யிலேயே பழத்துகள் எல்லாம் ஒவ்வொன்றும் போட்டு அப்படியே ஒன்றாவே போட்டு வதக்கிக்கலாம். சூப்பராக இருக்குங்க, ட்ரை பண்ணி பாருங்க. இந்த சமையல் புத்தகத்துக்கு வீட்டில் எல்லா கனியுமே இருக்கும். இந்த கனியை சும்மா கட் பண்ணி எடுத்துக்கிட்டு ஜூஸ் போட்டு கொடுத்ததுன்னா குழந்தைங்களுக்கு செலக்டாகுது. அதனால இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணாத வீடியோ பாருங்க. சூப்பரா மணக்க அலங்கிடுச்சுங்க. இப்ப என்ன பண்ண போறோம்னா, இந்த வேவிச்ச பருப்பை சேர்த்திக்கலாம். சாரிங்க, தண்ணி சொல்றதுக்கு மறந்துட்டேன். ஒரு தண்ணி சேர்த்துக்கலாங்க. ஏலக்காய் சேர்த்தியாச்சு, சர்க்கரை சேர்த்திக்கலாம். தண்ணி ஒரு 100 மில்லி சேர்த்திருக்கேங்க. சூப்பரா இருக்குங்க, டேஸ்ட் பார்த்தா செம்ம டேஸ்டா இருக்கு. நீ அடுத்தது முந்திரி மட்டும் போடணும். கண்டிப்பா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க தமிழ் புத்தாண்டுக்கு. கொதிக்கட்டுங்க, எடுத்துடலாம். முந்திரி சேர்த்திக்கிறேன். முந்திரி சேர்த்திக்கலாம். நான் திராட்சை சேர்த்திக்க மாட்டேங்க, உங்களுக்கு விருப்பம் இருந்தா திராட்சை சேர்த்திக்கிங்க. ஆஃப் பண்ணிக்கலாங்க. சூப்பரா கொதிச்சிருச்சு. எல்லாமே பழங்களா பச்சையா சாப்பிட்ற பொருள் தான். பாசிப்பருப்பு வேர்ச்சி சேர்த்திருக்கோம், அதனால இந்த கொதி வந்தது போதும். ஆஃப் பண்ணிக்கலாம். ரெடி ஆயிடுச்சுங்க, பாருங்க. சூப்பரா இருக்குங்க பாயாசம். வாழைப்பழம், மாம்பழம், பலாசொலை எல்லாம் சூப்பரா இருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.